வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பதிவாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு பதிவு. அதாவது குரு பெயர்றார் இல்லையா, குரு பெயர்ச்சி ஆனதுலேருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான, அதாவது ஒரு சிறப்பாக உங்களுக்கு என்ன மாதிரியே இருக்க போகுது உங்கள் லைஃப்பில் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இந்த மேஷ ராசி அன்பர்கள்னு சொன்னோன்னா நம்ம எல்லா பதிவுலேயுமே சொல்லியிருக்கிறோம், கடுமையான உழைப்பாளிகள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம்ன்றதை இவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. எதிர்பாராத உழைப்பு தான் இவங்களுடைய ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கே. எந்த நேரத்தில் நம்ம உழைச்சாலும் நம்மளுக்கு உண்டான வருமானம் கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படின்னு ஒரு இடைவிடாமல் ஒரு விடாமுயற்சியோடு உழைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மேஷராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு இவங்க வருமானத்தை எதிர்பார்க்கல, ஆனாலும் அந்த ஒரு வாழ்க்கை நடத்துவதற்குன்ற ஒரு வருமானம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வேணும். அது கிடைக்காம இந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் நிறைய உங்களுக்கு இந்த கடன், நோய் தொந்தரவு, குடும்பத்தில் பிரச்சனைகள், இப்படி நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிற இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார் இல்லையா, இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாத காலகட்டத்தில் அவர் எந்த இடத்திற்கு பயிற்சி ஆகிறார், உங்களுடைய தனஸ்தானத்திற்கு, வாக்குஸ்தானத்திற்கு, குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இப்படி பயிற்சி ஆகும்போது உங்களுடைய அந்தஸ்து, அதாவது வாழ்க்கை தரம் ஆகப்பட்டது. இது நாள் வரைக்கும் ஒரு காசு எடுத்தீங்கன்னா இந்த காசு எடுக்கிறதுக்கே உங்களுக்கு பயமாக இருக்கும். எங்கடா அடுத்து நம்மளுக்கு காசு வருமா, நமக்கு இல்லை நமக்கு இந்த மாதிரியா வருமானம் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடையே தான் அந்த செலவை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருப்பீங்க. அந்த காசு வரும் அப்படின்னு ஒரு தைரியம்ன்றதே உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்ததில்லை. அந்த தைரியம் எப்போ வரப்போகுது, அந்த நம்பிக்கை எப்போ உங்களுக்கு இப்போ வரப்போகுதுன்னா இந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தைரியமும் நம்பிக்கையும் உங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை, நம்பிக்கைன்றதை விட அந்த தன்னம்பிக்கை, இது நாள் வரைக்கும் உங்களை நீங்களே நம்பலை, யாருக்காக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றதே ஒரு கனவு மாதிரி உங்களுக்கு இருக்குது. நம்மளால் இந்த வாழ்க்கையை நடத்த முடியுமா? ஏன்னா நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க, ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு துரோகிகளாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் யாருக்காக நீங்கள் சந்தோஷப்பட்டு வாழ்க்கையில் அவன் முன்னேறிட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கிறீங்களோ அந்த மனிதரே பார்த்திங்கன்னா, அந்த உறவினர்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு துரோகிகளாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி செய்யக்கூடிய ஒரு தேவையில்லாத செயல்களை செய்யக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. இதை பார்க்கும்போது அந்த உண்மையை நீங்கள் உணரும் போது இந்த மேஷராசி அன்பர்கள் மிகுந்த அதாவது தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு குழப்ப நிலைக்கு ஆளாகிறீங்க. என்னடா இது, நமக்குன்னு நம்ம ஒரு உறவினரை நம்பி நம்ம செய்யும் போது ஆனால் அவங்களே நமக்கு எதிரியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நடுவில் உங்களுடைய தொழில் மூலமாகவும் சில பிரச்சனைகள், அந்த தொழிலில் எவ்வளவோ நுணுக்கத்தோடு நீங்கள் செயல்படுறீங்க, ஆனாலும் அதில் வருமானம் வருது. சில பேருக்கு மேஷராசி என்பர்களுக்கு வருமானம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு, ஆனாலும் உங்களுடைய திறமைக்கு அந்த திறமையை உங்களால் அதில் வெளிக்காட்ட முடியல. இவ்வளோ செஞ்சாதான் இந்த தொழில் போகணும் போது அந்த திறமையோடு நீங்கள் செயல்படும் போது அதில் சில தடங்கல்கள்லாம் வருது. இப்படி இந்த தொழிலையும் சில பிரச்சனைகள், குடும்பத்திலையும் பிரச்சனைகள். அடுத்து இந்த மேஷராசி அன்பர்கள் வேலைக்கு செல்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு அவமானம், அசிங்கத்தோடு தான் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போறீங்கன்னாலே அந்த இடத்துல உங்களுக்கு அவமானம் காத்துட்டு இருக்குது, அசிங்கம் காத்துட்டு இருக்குதுன்னு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீங்க ஏன் அதே இடத்திற்கு செல்றீங்க? ஒரு குடும்பத்தை நடத்தணும் நம்ம, இது நாள் வரைக்கும் நம்மளை நம்பி இருந்தவர்கள் நம்மளால ஏமாற்றப்படக்கூடாது அப்படின்னு ஒரே காரணத்திற்காக எவ்வளவோ வழிகளை தாங்கி கொண்டு செல்கின்ற நபர்களாக தான் நீங்க மேஷராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. இதனால நீங்க உங்களுடைய பொறுமை, இது நாள் வரைக்கும் காத்த பொறுமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இனிமேல் வரக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அல்ல பணம் குறையவே குறையாது. நீங்கள் இப்போ அப்போதே சொன்ன மாதிரி இது நாள் வரைக்கும் ஒரு பணத்தை எடுப்பீங்க, ஒரு பயம் வரும்,
நம்ம இதுலேருந்து பேங்க்லேருந்து அக்கௌண்ட்லேருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுக்கிறோமே, இன்னுமே இந்த 10,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இனிமே நீங்கள் அந்த மாதிரி பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு குரு பகவானுடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையோட எல்லா அவமானங்களையும் எல்லா அசிங்கங்களையும் காத்து அப்படியே ஒரு பொறுமையின் சிகரமாக இருந்தீர்களோ அதற்கு ஏற்ற ஒரு வெகுமதி உங்களுக்கு கிடைக்க போகுதான்னு பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கு உண்டான ஒரு வருமானம் கிடைக்க போகுது. உங்கள் தொழிலில் நீங்கள் நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டு அதிபதி, அதாவது பாக்ய ஸ்தானாதிபதி, அடுத்து விரய ஸ்தானாதிபதி. இந்த விரய ஸ்தானாதிபதி அந்த விரய குருன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு விரயத்தை தான் கொடுப்பாரு. அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து கொடுப்பார். இப்போ 12ஆம் இடத்துலயே இருக்கும்போது அவர் விரயத்தை தான் கண்டிப்பாக கொடுப்பார். ஆனாலும் அவர் இப்போ இருக்கக்கூடிய இடம் என்னது? இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம்ன்றது பணத்தை சேகரித்து வைக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை சேமித்து வைக்கிறீர்களோ அது அப்படியே உங்களுக்கு டபுள் மடங்காக ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இனிமேல் நீங்கள் செலவு செய்கிறதுக்கு தயங்கவே வேண்டாம், தைரியமாக எடுத்து செலவு பண்ணுங்க. ஆனாலும் ஒரு திட்டமிடுதலோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி ஆகின்ற ஒரு அந்த நேரத்தில் இருந்து மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு அடுத்த ஒரு மே மாதம் வரைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். தொழிலையும் சரி, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு வேலை இழந்துட்டீங்க, ஏன்னா இன்னொரு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு நம்பிக்கையில் நீங்கள் தைரியமாக வேலையை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் இப்போ அந்த ஒரு சஞ்சலப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. என்னடா இது, நம்ம வேலையை விட்டுட்டோமே, எல்லாரும் குரு 2ஆம் இடத்திற்கு வராரு, நல்ல தனஸ்தானத்திற்கு வராருன்னு வேற சொல்றீங்க, ஆனாலும் என்னுடைய வருமானம் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கும்போது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு சொல்கிற அளவிற்கு உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய பேர் வெளியில் தெரிகிற அளவிற்கு குருன்றது பார்த்தீங்கன்னா அவருடைய காரகத்துவம் பார்த்தீங்கன்னா புகழ், மதிப்பு, பெயர், மரியாதை, பொன், பொருள், ஆபரணம், இதுக்கு எல்லாத்துக்கும் உண்டானது குரு பகவான் தான். இதை எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற பணமோ நீங்கள் எடுக்கின்ற அந்த நகைகளோ குறையாமல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக சில தடைகளும் தொந்தரவுகளும் இருக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜென்ரலாக இந்த மேஷராசி அன்பர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆனால் செலவு பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை ஆனால் நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. இந்த 2 நாட்களும் மிக கண்ட்ரோலாக, எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறீங்களோ, யாருக்கு காசு கொடுக்கணுனாலும் சரி ரொம்ப கண்ட்ரோலாக இருந்து அந்த இடத்துல, இப்போ நீங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, யாருக்காவது ஒரு வேலையாளுக்கு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கொடுத்து தான் ஆகணும். இந்த நேரத்தில் இல்லை நான் கொடுக்க மாட்டேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு, அதனால அந்த மாதிரியாக இல்லாமல் ஏதாவது தேவையில்லாத ஒரு அனாவசிய செலவு நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணாமல் இருந்தீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணம் குறையவே குறையாது. அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய சேமிப்பு கணக்கில் இருக்கக்கூடிய வருமானத்தை பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்க போறார். எந்த அளவுக்கு நீங்கள் 10,000 ரூபாய் போட போறீங்களா, அடுத்து 20,000 மாறப்போகுது, அடுத்து அந்த 20,000 30,000. அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த கடனுடைய அளவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, ஏன்னா உங்களுடைய பாக்ய ஸ்தானாதிபதி குரு இல்லையா, அதனால நீங்கள் செய்ய வேண்டிய இந்த நேரத்தில் உங்களுடைய ராசியில் அந்த சூரியன் வேற உச்சம் பெறதுனால நீங்கள் இன்னொரு பரிகாரம் என்ன பண்ணணும்னா, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அகத்திய பெருமானை, எந்த அளவுக்கு அந்த அகத்தியர்ன்றது சின்னதாக தான் இருப்பார், கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுன்ற சொல்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய உருவம் சிறியதாக இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் எந்த அளவிற்கு வேண்டுதலை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் காலமாக தான். எல்லாருக்குமே ஒரு குரு தேவைங்க.
அந்த குருவோடைய வழி நடத்துதலின் படி தான் நம்ம எப்போதுமே செல்லணும். அந்த குருவோடைய வழி நடத்துதலின் பெயரில் நம்ம செல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிக பேரதிசயங்களாக இருக்கும். இது நாள் வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கனவு மாதிரி இருக்கும். நம்மளாட்டி இப்படி பட்டோமா, கஷ்டம் பட்டோமா, இவ்வளோ கடன் பிரச்சனைகளை இருந்தோமா, ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த வீடை வாங்க முடியாமல் கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட அவஸ்தைக்கும் இனிமேல் நீங்கள் வீடு வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சுலபமான செயல் நடவடிக்கைகளுக்கும் இருந்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நமக்கு எப்படி குரு ஒர்க் ஆகுறாரு, நம்ம எதெல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சாதகமான பலன் கிடைக்குதுன்றத நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் அறிய போறீங்க. அதனால நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அந்த குருவுடைய திருவடியை நீங்க பிடிச்சாலே போறோம். கண்டிப்பா இந்த மேஷராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காலங்களாக தான் இருக்க போகுது. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள், அதாவது அந்த பலன்கள் உங்களுக்கு வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குரு அந்த பயிற்சி ஆகும்போது நடக்கக்கூடிய கோச்சார நிகழ்வுகளை நம்ம சொல்றோம். இது உங்க ஜாதகப்படி அப்படியே மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரு தசையோ இல்லை ஒரு சனி திசையே நடக்கும்போது உங்களுக்கு அப்படியே இந்த ஜாதகப்படி மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% பலன்கள் முழுமையாக கிடைக்கும். அப்படி இல்லை எங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணும், நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.